டைட்டில்லேருந்தே கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம Meizu Zero ஃபோன் பற்றி பார்ப்போம். இது ஒரு கான்செப்ட் ஃபோன். இதில் எல்லாமே ஹெட்ஃபோன் ஜாக்லேருந்து பவர் பட்டன், வால்யூம் பட்டன்ஸ் எல்லாத்தையுமே டோட்டலாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. மொத்தமாக ஒரு சீம்லெஸ் டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுதான் ஸ்மார்ட் ஃபோன்ஸோட ஃபியூச்சராக. ஸோ எங்கள் Meizu என்ன பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இப்போ கடைசி ஒரு சில வருஷமாக நம்ம இந்த ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அதிகமாக்கிறதுக்காக நிறைய டிஃப்ரெண்ட்டான இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். பிராண்ட்ஸ் கிட்டேருந்து நாச்சஸ் பார்த்துருக்கோம், டிஃப்ரெண்ட் சைஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வர நாச்சஸ் பார்த்துருக்கோம், பாப்அப் கேமராஸ், ஸ்லைடர்ஸ், பஞ்ச்-ஹோல் டிஸ்பிளேஸ் கூட இப்போல்லாம் பார்க்குறோம். இப்போ Meizu வந்து இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டாப்லேயும் பாட்டம்லேயும் ஒரு சின்ன இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த டிசைன் தாறுமாறாக இருக்குது பார்க்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த டிசைன் லாங்குவேஜ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? கீழே உள்ள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ திருப்பி இந்த Meizu Zeroக்கு வருவோம். எல்லா போர்ட்ஸையும் ரிமூவ் பண்ணால் ஒரு சில புது பிரச்சனைகள் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுவோம்? இங்கே வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக எல்லா ஃபோன்ஸ்லையுமே அது ஒரு கன்வீனியன்ஸ். ஆனால் Zeroவில் இப்படி மட்டும்தான் சார்ஜ் பண்ண முடியும். வயர்லெஸ் சார்ஜிங் எப்போவுமே ரெகுலர் சார்ஜிங்கோட ஸ்பீடு கம்மியாக தான் இருந்திருக்கு. ஆனால் Meizu இங்கே அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 18 வாட் ஃபாஸ்ட் வயர்லெஸ் சார்ஜிங் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக குவிக் சார்ஜ் 3யோட லெவல் ஸ்பீடுக்கு இது சார்ஜ் ஆகும். இம்ப்ரெசிவ்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் சார்ஜிங் போர்ட் இல்லைன்னா ரெகுலராக உள்ள USB டேட்டா ட்ரான்ஸ்ஃபரும் நம்ம பண்ண முடியாது. எல்லாமே வைஃபைல தான் பண்ண வேண்டியிருக்கும். Meizu வந்து வயர்லெஸ்லேயே USB 3 கனெக்ஷனோட ஸ்பீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ உண்மை? நாளைக்கு வந்து ஒரு பூட் லூப்பில் ஃபோன் மாட்டிச்சு ஒரு ஃபர்ம்வேர் ஃப்ளாஷ் பண்ணோன்னா எப்படி பண்ணுவோம்? இப்போதைக்கு என்கிட்ட பதில் இல்லை. இங்கே வந்து ஃபிசிக்கல் பட்டன்ஸையும் டோட்டலாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பவர் பட்டன், வால்யூம் பட்டன்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே கெப்பாசிட்டிவ் கைண்ட். ஏற்கனவே HTC U12+ல் பார்த்த மாதிரி. ஸோ அந்த ஃபோனை நான் இங்கே ரிவ்யூ பண்ணல. பட் ஓவரால் கம்யூனிட்டி ஃபீட்பேக் வச்சு பார்க்கல ஃபிசிக்கல் பட்டன்ஸை ரீப்ளேஸ் பண்ணது யாருக்கும் பெருசாக பிடிச்ச மாதிரி தெரியல. அது ஒரு ஃப்ளாப்பான ஐடியா மாதிரி தான் இருக்குது. ஸோ வேறு என்ன யூனிக்காக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஹோல்ஸே கிடையாதுங்கிறாங்க. ஸோ அதனால் சிம் ஸ்லாட் கூட இங்கே கிடையாது. இங்கே eSIM சப்போர்ட்டோட இந்த ஃபோன் வருது. eSIMs பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் நிறைய பேசியிருக்கேன். ஸோ அதுக்கு இங்கே ஒரு கார்டு வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேசிக்காக சிம் வந்து ஃபோன்லேயே உள்ள எம்பெட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் கேரியரை யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்னு பார்த்தா இந்த Zeroவில் இயர்பீஸ் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. இந்த ஸ்க்ரீனே ஒரு ஸ்பீக்கராக ஆக்ட் பண்ணும். ஸோ இதுக்கு பீசோ எலக்ட்ரிக் டிரான்ஸ்டியூசர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மீமிக்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த தடவை டிஸ்பிளே இயர்பீஸாக மட்டும் இல்லாமல் லவுட் ஸ்பீக்கராகவும் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா சில நேரம் இந்த OLED பேனல் பேஸில் வந்து ஒரு தம்பார ஃபீலிங் கூட கிடைக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ எனிவே, ஏற்கனவே டிஸ்பிளே பற்றி பேசுகிறதுனால இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இங்கே ஒரு 5.99 inch OLED பேனல் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்குது. ஸோ டிஸ்பிளேயை எட்ஜஸில் கர்வ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி உள்ள செராமிக்கும் அப்படியே பேக்கில் ரேப் ஆகுது. ஸோ ஓவரால் ஒரு சீம்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது இந்த ஃபோனில். ரெண்டர்ஸ் வச்சு பார்க்கல ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனை பற்றி யூனிக்காக இருக்கிற விஷயங்கள் அவ்வளோதான். இன்டர்னல்ஸ்னு வரையில் ஹை எண்ட் தான். பட் எதுவும் இது வரைக்கும் நம்ம பார்க்காதது கிடையாது. உள்ள ஒரு Snapdragon 845 சிப், லோ பவர் DDR4X ரேமோட எவ்வளோ ரேம், எவ்வளோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் கெஸ் பண்ணோன்னா 8 இல்லை 10 GB ரேம், 128 இல்லை 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட கொடுப்பாங்க. கேமரான்னு வரையில் பின்னாடி ஒரு Sony IMX 380+350 காம்போ, ஃப்ரண்ட்டில் ஒரு 20 மெகாபிக்சல் கேமரா. பேட்டரி கெப்பாசிட்டி மாதிரி இந்த கேமராஸ் பற்றியும் நிறைய டீட்டெயில்ஸ் இங்கே எதுவும் இது வரைக்கும் வரல. ஸோ இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி இன்னும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஜாக்ஸ் எதுவும் கிடையாது, போர்ட்ஸ் எதுவும் இல்லை. அப்படிங்கிறதுனால இங்கே IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒரு மினிமலிஸ்டிக் டிசைன் இருக்குது. ரொம்ப யூனிக்காக கொடுத்துருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. இது வரைக்கும் நம்ம ஒரே மாதிரி தான் பார்த்துட்ருக்கோம். இதனால டிராஸ்டிக்காக ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே நிறைய காம்ப்ரமைசஸ் இருக்குது. ஹெட்ஃபோன் ஜாக் ரிமூவ் பண்ணுறத நிறைய பேர் இப்போ ஏற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் சைடில் உள்ள பட்டன்ஸ் இல்லைனா USB Type-C போர்ட் இல்லாமல் ஒரு ஃபோன் இன்றைக்கி தேதிக்கு ஏற்றுக்கிற நிலைமையில் நம்ம இல்லை. டெக்னாலஜி அந்த அளவுக்கு வரல. இன்னோவேஷன் எஸ், சில இந்த மாதிரி ஃபோன்ஸ் கான்செப்ட்ஸ் டெக்னாலஜியை கரெக்டான பாதையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இன்றைக்கி தேதிக்கு 0 போர்ட் 0 பட்டன்ஸ் இதை வச்சு இது ஃப்யூச்சர்னு நான் சொல்ல மாட்டேன், அட்லீஸ்ட் இப்போதைக்கு. ஸோ பை த வே Meizu இதை வந்து ஹோல்ஸே இல்லாத ஃபோன்னு சொல்கிறாங்க. பாட்டமில் 2 ஹோல் இருக்குது. அது ப்ராபப்ளி மைக்ரோஃபோன்ஸ்க்காக. பட் நான் இதை பற்றி ரொம்ப ஹார்டாக பேச போகிறதில்ல. ஏன்னா இது ஒரு கான்செப்ட் ஃபோன். Meizu இங்கே வந்து இன்னும் ஒரு என்ன பண்ண முடியும், எந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு ஒரு கான்செப்டாக காமிக்கிறாங்களே தவிர ப்ராக்டிக்கலாக டே டு டே யூசேஜ்க்கு இதை நம்ம யூஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்கல. ஸோ எனிவே, இது என்னோட கருத்து. உங்கள் கருத்து என்ன? கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க Meizu இந்த Zero ஃபோனில் கொடுத்துருக்கதை பற்றி? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.
பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள thumbs up thumbs down பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.